அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பற்றி பார்க்கலாம். சின்ன வயசில் நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்ருப்போம். அது எவ்வளோ சுவையாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கிழங்கை பற்றி இப்போ நம்ம பேசலாம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, நார்ச்சத்து, மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து காணப்படுகிறது. இது உடலில் முடி முதல் அடிவரை சுத்தப்படுத்தும் சத்து மிகுந்த உணவாக இதை சொல்கிறாங்க. இது 3 வண்ணங்களில் இருக்குது. ஆரஞ்சு நிறம், பர்பிள் நிறம், வெள்ளை நிறம். நம்ம பகுதியில் பர்பிள் நிறமும் வெள்ளை நிறமும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. இது புற்றுநோய் அபாயத்திலிருந்து காப்பாற்ற உதவுது, கண் பார்வை நலனுக்கு உதவுது, குடல் இயக்க செயல்பாடு மற்றும் மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துகிறது. இதில் புரதம், சிறிதளவு கொழுப்பு, நார்ச்சத்து அடங்கியிருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, மாங்கனீசு, காப்பர், பொட்டாசியம், பாண்டோதேனிக் அமிலம், நியாசின் ஆகியவை உள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களது உடலில் உள்ள பாதி செயல்பாடுகளோடு தொடர்புடையது. இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்க செயல்பாட்டிற்கு உதவுது. இதில் உள்ள அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு உங்களை ஃப்ரீ ரேடிக்கல்ஸின் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களது டிஎன்ஏவை சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் வீக்கத்தை தூண்டுகிறது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் புற்றுநோய், இதய கோளாறுகள் மற்றும் வயதாவதோடு தொடர்புடையது. அப்போ இந்த கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நாள் இளமையோடு இருக்கலாம். இந்த கிழங்கில் உள்ள பீட்டா கரோட்டின் உங்களது கண்களுக்கு தேவையான ஒளியை கொடுக்கறதுக்கு உதவுது. இந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணுதுன்னா விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்கு கண்களுக்கு ஒளியை கண்டறியும் கூறுகளை உருவாக்க பயன்படுது. இதில் ஆரஞ்சு நிற கிழங்கு இருக்குது. இந்த ஆரஞ்சு நிற கிழங்கு கண்களுக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பர்பிள் நிற கிழங்குலையும் ஆந்தோசயனிக்னு ஒரு கண்ணுக்கு தேவையான சத்து இருக்கிறதா அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே வாரம் ஒரு முறையாவது இந்த கிழங்கு எடுத்துக்கிட்டு நம்ம இனிமையாக வாழ்வோம். தேங்க்யூ.